இன்னொன்னு ஒரு லக்கி பாஸ்கர், ஒரு சீதாராமன் இந்த மாதிரி படங்களை கொடுத்த துல்கர் சல்மான் வந்து இந்த ஸ்கிரிப்டை செலக்ட் பண்றதுக்கு உண்மையிலே கடவுளுடைய வரம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து எல்லா பேரும் ரிஜெக்ட் பண்ண ஸ்கிரிப்டா தான் இந்த படம் இருக்கும்னு நினைக்கிறேன். சொல்லும் போது துல்கர் சல்மான் சொல்லுவாரு, எனக்காண்டி நீங்க பண்ணுங்க ப்ரோ, நீங்க நடிக்கிறீங்களா சார் அப்படின்னு நான் ஒரு டேரக்டர் கேட்கிறேன், நீங்க நடிக்கிறேன் சார், நடிக்கிறேன்னா விடுங்க சார் வர்றேன் பாருங்க சார், அடுத்த 30 நாள்லயோ 40 நாள்லயோ போய் ஒரு ஸ்கிரிப்டை கொடுக்குறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா துல்கர் சல்மான் இந்த படத்துல நடிக்க போறாப்புல சொன்னதுக்கு பின்னாடி சில விஷயங்கள்லாம் மாத்துவாங்கல்ல, அங்கதான் துல்கர் சல்மான் ஜெயிக்கிறாப்புல நினைக்க முடியும். அதாவது நம்பி அந்த ஸ்கிரிப்டை கொடுத்துறாப்புல, இந்த படத்துல நான் தான் ஹீரோவா பண்ண போறேன் ப்ரோ, நீங்க பண்ணுங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்க அப்படி சொல்லும் போது அவருக்காண்டி மாத்திருக்காங்கல்ல, கரெக்டா மாத்திருக்காங்க. நிறைய டைரக்டர்ஸ் வந்து நிறைய ஆக்டர் வந்து கிளைமாக்ஸை மாத்தி ஹீரோயினை தூக்கி அந்த பக்கம் போடு, இவெல்லாம் எனக்கு மியூசிக் டைரக்டர் வேணாம், இவன் தான் எனக்கு ஹீரோயினா வரணும், இவன் தான் என் ஃப்ரெண்டா வரணும், ஆர்டிஸ்ட் எல்லாம் செலக்ட் பண்றாங்க. ஹீரோ அவங்க வேலை அதுவா? நடிகன் டைரக்டர் வந்து ஒரு ஸ்கிரிப்டை கொடுக்குறான், உனக்கு ஸ்கிரிப்ட் பிடிக்கலையா ஒதுங்கிடு, நீ இந்த ஸ்கிரிப்ட் இப்படி மாத்து அப்படி மாத்து இப்படி மாத்து சொல்றவங்கதான் இந்த படம் செம்ம செருப்படி. டைரக்டரும் ஒரு நடிகனும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி இருந்தா எவ்வளவு பெரிய அற்புதமான படைப்புகள்லாம் வெளியே வருங்கிறத இந்த படம் சொல்லியிருக்கு.